பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 13வது வாரத்தை துவங்குகின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, சீமோன் பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகின்றார். இயேசு அவரிடம், இதை நீயாக சொல்லவில்லை, விண்ணகத்தில் இருக்கின்ற என் தந்தையே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் வாழுகின்ற எந்த ஜீவராசிக்கும் தான் யார் என்கின்ற கேள்வியானது எழுவதில்லை. மாறாக அது மனிதர்களுக்கு மட்டுமே உதிக்கின்றது. சில நேரங்களிலே தன்னை அறிந்து நாம் நம்மை செம்மைப்படுத்தி கொண்டு இறைநிலை அடைவதற்கும், பல நேரங்களிலே ஆணவத்தை பெருக்கி நம்மை அழிப்பதற்கும் இந்த கேள்வியானது இருக்கின்றது. நான் யார் என்கின்ற கேள்வி என்று பார்க்கின்ற பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். இந்த உலகத்திற்கு நான் ஏன் வந்தேன்? எதற்காக படைக்கப்பட்டேன்? இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கின்றேன்? இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டியது என்ன? இதே அசிசியார் தன்னுடைய ஆசிரமத்தில் குருத்துவ படிப்புக்கு வந்த குரு மாணாக்கர்களிடம் கேட்டார், ஏன் இங்கு வந்தாய்? இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்று பார்க்கின்ற பொழுது, ரமணர் 5 ரூபாயோடு வீட்டில் இருந்து கிளம்பியவர் 16 வயதிலே. எங்கே செல்கின்றாய் என்று கேட்டதற்கு, நான் எங்க அப்பனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் 27 ஆண்டு காலம் ஒரு குகையிலே நீரின்றி உணவின்றி தவம் செய்தவர். இந்த தவத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தான் வைத்திருந்த மீத காசை என்ன செய்தார் என்றால், ஒரு குளத்திலே தூக்கி எறிந்தார். எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ராமலிங்க அடிகர் வள்ளலார் தான் கையொப்பம் இடுகின்ற பொழுது தன்னுடைய தந்தையினுடைய பெயரை தலையெழுத்தாக கொண்டு கையொப்பம் இடவில்லை, சிதம்பரம் ராமலிங்கம் என்றேதான் அவர் கையெழுத்து இட்டார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஞானிகளை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் தாங்கள் கொண்டிருந்த அனைத்து அடையாளங்களையும் தூக்கி எறிந்து விட்டு தங்களுடைய உண்மை அடையாளத்தை தேடி கண்டுபிடித்தவர்கள். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பட்டினத்தார் அரசனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வ சிறப்பு மிக்கவர். காதருந்த ஊசியும் கடைவள்ளி வாரா என்கின்ற ஒரே சொல்லிலே அத்தனையையும் விட்டுவிட்டு துறவு பூண்டவர். ஒரு குகையிலே தவம் இருக்கின்ற பொழுது திருடன் ஒருவன் அரசியிடம் திருடிய முத்து மாலையை அவருடைய கழுத்திலே மாட்டிவிட்டு சென்று விடுகின்றான். காவலர்கள் கைது செய்து அரசவையிலே விசாரணை நடக்கின்றது. நீர் யார் என்று அங்கே அவர்கள் கேட்க, நான் யார்? இதற்குத்தானே நான் விடை தேடி கொண்டிருக்கின்றேன் என்று பதில் சொன்னவர் கழுமரத்தில் ஏற்றுவதற்கு அவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. கழுமரத்தின் முன் நின்று அவர் பாடுகின்றார், இது என் செயல் அல்ல, உன் செயல். இந்த பிறவியின் வினையால் அல்ல, எப்பிறவியில் செய்த வினை பற்றி எரிகிறதோ என்றார். கழுமரமானது பற்றி எரிந்தவுடனே பத்ரகிரி மன்னன் அவருடைய காலிலே விழுந்து, நானும் இந்த அரசாட்சி எல்லாத்தையும் விட்டுறேன், என்ன சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சீடத்துவம் பெற்று பட்டினத்தாருக்கு முன்னாகவே முக்தி அடைந்தவர் பத்ரகிரியார். இவர்கள் எல்லோரும் தங்களுடைய அடையாளம் எது என்பதை கண்டுகொண்டவர்கள். தான் எங்கிருந்து வந்தோம், இந்த உலகத்தில் எதற்காக அனுப்பப்பட்டோம், இந்த உலகத்தில் தன்னால் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்று உணர்ந்து அதை செய்து முடித்து மீண்டும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள். ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எதையும் அறியாமல் ஆணவத்தில் இருந்து அழிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் சாதாரணமாக நான் யார் என்று கேள்வி நம்மிடம் எழுகின்ற பொழுது, என்னுடைய நாடு, மதம், இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, குலம், கோத்திரம், என்னுடைய படிப்பு, பட்டம், வேலை, வருமானம், இவற்றை வைத்துதான் நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு ஒரு போலித்தனமான கட்டமைப்பை ஏற்படுத்தி நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம்.
உண்மையில் 1000 அடையாளம் அட்டைகள் நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் வைத்திருந்தாலும் கூட ஒரு அடையாள அட்டை கூட நம்மை இந்த உலகத்தில் யார் என்று நமக்கோ பிறருக்கோ முழுமையாக அது சொல்லுவது இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இறைவனால் படைக்கப்பட்ட பஞ்சபூதங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் பயனுள்ளதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நம்மால் படைக்கப்பட்டவை எவையும் நமக்கும் பிறருக்கும் பயனில்லாமல் பிளவை உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. உயிர் மட்டும் இருந்தால் போதும் என்று தன்னுடைய சொந்த நாடு, நிலபுலம், உறவு அனைத்தையும் விட்டு பிழைப்பிற்காக வருகின்றவர்களை நாம் எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றோம்? அகதி என்று ஒரு அடையாளத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கின்றோம். தன்னை போல் அவரும் படைக்கப்பட்டவர், இறைவனால் படைக்கப்பட்டவர் என்பதனை நாம் அறியவில்லை. ஏனென்றால் நாம் இறைவனால் படைக்கப்பட்டவர் என்பதனையே நாம் மறந்து விட்டோம். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம், மனிதர்களை இறைவன் தன் சாயலாக படைத்தார். இந்த தன் சாயல் அப்படிங்கிறதா இறைவனுடைய சாயல் தான் நாம். இறைவனாக இருக்கக்கூடியவர்கள், அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகின்றோமே, நான் கடவுள் என்று சொல்லுகின்றோமே, அத்தகையர்களாக நாம் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த உலகியலிலே நாம் மயக்கமுற்று நம்மளுடைய அடையாளத்தை நாம் இழந்து விட்டோம், மறந்து விட்டோம். இதுதான் உண்மை. அதனால்தான் நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களை அடிமைப்படுத்தி நாம் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, பரபாஸ் இயேசுநாதருக்கு பதிலாக விடுவிக்கப்பட்டவன். அந்த பெயருக்கு பொருள் என்று பார்க்கின்ற பொழுது பார் அப்பாஸ் என்று வரும். தந்தையின் மைந்தன், அப்ப மவனே அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் அந்த அப்பனுக்கு மகனாகவும் மகளாகவும் இருப்பதுதான் நம்மளுடைய தன்னை அறிதல். இதுதான் உண்மையான அடையாளம். இந்த அடையாளம் எவ்வகையில் வெளிப்பட வேண்டும் என்றால், நம்மளுடைய செயல்பாடுகள் பிறருக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவனுடைய செயல்பாடுகள் தன்னோடு இருந்த மக்களினத்துக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இதனை தன்னுடைய சீடர்கள் உணர்ந்து கொண்டார்களா என்பதற்காகத்தான் அவர்களை நோக்கி கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள்? அதற்கான பதில், நீர் மெஸ்ஸியா, விடுதலை தருபவர், வாழும் கடவுளின் மகன் என்று அங்கே பேதுரு சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லோரும் நான் என்கின்ற ஆணவத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஞானிகள் எழுதிய பாடலை நாம் படிக்கின்ற பொழுது இவ்வாறாக எழுதியிருக்கின்றார்கள், உன் பெயரை போற்ற போற்ற மறந்த நாயடியேன் என்று எழுதியிருக்கின்றார்கள். தன்னை மிகுந்த சீர்தூக்கி ஒரு பெரிய ஆளாக அவர்கள் அங்கே எழுதி கொள்ளவில்லை. நாயினும் கீழ் என்பதனால அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். தாழ்ச்சியோடு நடந்து கொள்கின்றார்கள். அவர்கள் தன்னை அறிந்தவர்கள். ஆனால் தன்னை அறியாத நாம் எப்படிப்பட்ட மிகுந்த ஆணவம் மிக்கவர்களாக நாம் செயல்படுகின்றோம். தன்னை அறிதல் என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு மட்டுமல்ல, மாறாக இறைநிலையை அடைவதற்கு துணை செய்யக்கூடியது. இறைநிலையினுடைய பயணத்திலே, அந்த இறைநிலையை அடைவதற்கான பயணத்திலே தன்னை அறிதல் என்பது முதல் நிலை. அதனுடைய முழுமைதான் இறைநிலை. திருமூலர் திருமந்திரத்திலே இவ்வாறாகவே சொல்லுகின்றார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அர்ச்சிக்க இருந்தானே என்று எழுதியிருக்கின்றார். ஆக நாம் தன்னை அறியாமல் தான் அழிந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்மளுடைய செயல்பாடுகள் விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நாளிலே எப்படி ஆண்டவர் இயேசுவினுடைய செயல்பாடுகள் மெஸ்ஸியாவாக விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்ததோ, அதுபோல நம்மளுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் நமக்கும் நம்மோடு வாழ்கின்ற எல்லோருக்கும் விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்ததென்றால் நம்மை நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு சொல்ல தேவையில்லை. மாறாக
இறைவன் நமக்காக இந்த உலகத்திலே பேசுவார். இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவார். நாம் படுகின்ற துயரங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பார். இதைதான் இன்றைய முதல் வாசகம் 2வது வாசகத்திலே பார்க்கின்றோம். பேதுருவும் பவுலும் எவ்வாறெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் என்று அதில் எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆக இறைவன் இந்த உலகத்திற்கு நம்மை யார் என்று சொல்லுவார். நம்மளுடைய செயல்பாடுகள் பிறருக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்ததென்றால் நாம் நம்மை யார் என்று சொல்லிக் கொள்ள தேவையில்லை. மாறாக இறைவன் தாமே நம்மை யார் என்று இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவார். இதுதான் நம்மளுடைய புனிதர்களுடைய வரிகளிலும் சரி, சித்தர்களுடைய வரிசைகளிலும் சரி, நாயன்மார்கள், ஆழ்வார்கள் என்று எல்லோருடைய வரிசைகளிலும் நாம் பார்க்கின்ற பொழுது தங்களை அவர்கள் ஒரு நாளும் போற்றி கொண்டவர்கள் அல்ல, மாறாக தங்களை அவர்கள் தாழ்த்தி கொண்டவர்கள். அதனால்தான் இறைவன் அவர்களை யார் என்பதனை உலகிற்கு காட்டினார். அவர் தன்னுடைய பிள்ளைகள் என்பதனை அவர் உலகிற்கு அங்கே காட்டுகின்றார். இதிலே நாம் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சேந்தனார் என்கின்ற ஒருவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு பெயராக சொன்னால் நிறைய நமக்கு நேரமாகும். ஒரு விறகு வெட்டி அவர் தேரு நகருல சிதம்பரத்துல அசரீரி சொல்லுது பாட சொல்லி, அவர் பாடின பிற்பாடு தேரு நகருது. அதுவரை சேந்தனாரே யாருக்கும் யார் என்று தெரியாது. அவர் பட்டினத்தாருக்கு கணக்கு பிள்ளையாக இருந்தவர். பட்டினத்தாரை எதுவுமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்த பிற்பாடு அதை எல்லா ஏழை மக்களுக்கும் கொடுத்திருந்தார். தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் அவர் சொன்னவாறே எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு எடுத்து கொடுத்தவர். அதனால் அரசனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர். இறைவனால் எவ்வாறு பேதுரு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாரோ அதே போல அவரும் விடுவிக்கப்பட்டு சிதம்பரம் பக்கத்திலே விறகு வெட்டியாக தன்னுடைய பிழைப்பை நடத்தியவர். அவருக்கு இறைவன் அப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார். அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மை யார் என்று சொல்லும். எனவே நாம் நம்மை அறிந்து கொள்வதற்கு முனைவோம். நம்மளுடைய செயல்பாடுகளால் இறைவன் நம்மை யார் என்று இந்த உலகத்திற்கு எடுத்துரைப்பார். ஆமீன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன்.